வெல்கம் டு தீஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டு காலை மதிய உணவு என்னென்னு பார்க்கலாங்களா. காலையில் அழகாக ஒரு கஞ்சி, ஆளுக்கு ஒரு டம்ளர் கஞ்சி, இதாங்க எங்கள் வீட்டு காலை உணவு. தொட்டுக்கெல்லாம் எதுவும் கிடையாது, நம்ம அப்படியே குடிச்சலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சிறுதானிய கஞ்சி. மதியத்துக்கு சப்பாத்தி போட்டாச்சு. இன்றைக்கி ஏகாதசிங்கிறதுனால சாதம் வடிக்கலை, அதனால் காலையில் கஞ்சி, மத்தியானம் சப்பாத்தி, இரவுக்குமே ஏதாவது ஒரு கஞ்சி, இப்படி தான் போயிட்டுருக்கோம். இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்பாத்திக்கு தால் தாங்க பண்ணேன். ரொம்ப சிம்பிளாக, வெங்காயம் கூட கிடையாது, வெறும் பாசிப்பருப்பு, தக்காளி, இதை நல்லா வேக விடுங்க. குக்கரில் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, டேஸ்ட்டாக இருக்காது. சாதாரண பாத்திரத்துலேயே போட்டு வேக விட்டாவே 10 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா வெந்து குழஞ்சி வந்துடும். அதில் நீங்கள் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு தாளிச்சிக்க வேண்டியதான். கடைசியாக இறக்கும் போது கொஞ்சோண்டு கல்பாசி சேர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இதை டேஸ்ட்டு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான காலை உணவு கஞ்சி, மதியானம் சப்பாத்தி, இரவுமே அதே மாதிரி ஏதோ ஒரு கஞ்சி தாங்க. சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு, கூடவே சுட சுட தால், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள். ஈஸியாக, சமைக்கவே தெரியாதுங்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். அவ்வளோதான், கிண்ணத்தில் தாலை ஊற்றி அப்படியே சப்பாத்தியை பிச்சு எப்படி சாப்பிட வேண்டியது தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது, இப்படி சாப்பிடவே கூடாது. எப்படி சாப்பிடணும் நான் காட்டுறேன் பாருங்கள். எங்கே பார்த்தீங்களா, வெறும் தால் மட்டும்தான் தெரியுது. சப்பாத்தி எங்கே இருக்குது? தாலுக்கும் கீழே 1 2 3 சப்பாத்திக்கு மேலே கண்டிப்பாக சாப்பிடவே முடியாதுங்க. தாலும் சப்பாத்தி சேர்த்தா வயிறு ஃபுல்லாகிடும். இப்படி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.